அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 136. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இந்த வாட்ச்மேன் விடியற் காலத்துக்கு காத்திருக்கிறது ஒரு சாதாரண காத்திருப்பு கிடையாது. ஆனா அவனுக்கு தெரியும். எப்படியும் ஒரு விடியற் காலம் உண்டு அப்படின்றது தெரியும். அதற்காக எதிர்பார்த்து காத்திருப்பான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், நமக்கு ஒரு விடியற் காலம் உண்டு என்பது நமக்கு தெரியும். அதனால நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சில பதில்கள் நமக்கு உடனடியா கிடைக்காது. சில கதவுகள் திறக்காது. சில மனிதர்களுடைய உதவிகள் நமக்கு சில நேரங்கள்ல கிடைக்காம போகும். ஆனா, அதற்காக ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னா, அவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்காக ஏதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலையே, இன்னும் என் வாழ்க்கை மாறலையே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒண்ணே ஒண்ணு, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். வரப்போகிற ஒரு விடியற் காலம் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இவ்ளோ இரவு நீண்டு கொண்டே போகிறது அப்படின்னு நம்ம நினைச்சா கூட, அந்த ஒரு விடியற் காலம் நமக்கு நிச்சயமாக உண்டு. யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சின்ன வயசுல ஒரு சொப்பனத்த குடுத்தாரு. ஆனா உடனே அவனுக்கு அந்த உயர்வு கிடைக்கல. அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள். சகோதரர்களால வெறுக்கப்பட்டான். சகோதரர்கள் அவன குழியில தூக்கி போட்டாங்க. அவன அடிமையா விற்று போட்டாங்க. போன இடத்துலயும் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டான். அப்ப கூட யோசேப்பு நினைச்சிருப்பான்ல, ஏன் எனக்கு என் வாழ்க்கையில இன்னும் நடக்கல? ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இன்னும் நிறைவேறலையே! அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா பாருங்களேன், ஒரு நாள் வந்துச்சு. ஆண்டவர் அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அதிகாரியாய் நியமித்தார். அதேபோல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்த கொடுத்தார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். ஈசாக்க நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனா வருஷங்க கடந்துகிட்டே போகுது. அவனுக்கு வயது அதிகமாயிட்டே இருக்குது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான். நம்ம கணக்குப்படி பார்த்தா அவ்வளோதான். அது முடிஞ்சிருச்சு. இனிமே ஒண்ணுமே ஆக வேண்டியது இல்ல அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் ஏற்ற காலத்திலே வரும்போது, சரியான நேரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணினதை செய்து கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக காத்திருப்பது ஒரு வெறுமனே காத்திருப்பது மட்டும் அல்ல. அந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவர் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஒரு பதிலுக்காக காத்திருக்கலாம். ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கலாம். ஒருவேளை ஒரு சுகத்திற்காக காத்திருக்கலாம். ஒரு கதவு திறக்கப்படணும்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம். ஒரு ஊழியத்திலே திறந்த வாசலுக்காக நீங்க காத்திருக்கலாம். நீங்க காத்திருப்பத நிறுத்தாதுங்க. இந்த இரவு எவ்வளவு நீண்டிருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரு விடியற் காலம் வரும் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, நீங்க காத்திருப்பத நிறுத்தாதுங்க. நீங்க ஜெபிப்பத நிறுத்தாதுங்க. விசுவாசத்தோடு, பொறுமையோடு காத்திருங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே நம்ம மனிதர்களை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தேவனுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க உங்களுடைய மனம் ரொம்ப சோர்ந்து போயிருச்சா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இவ்ளோ காத்திருக்கிறேன். ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய பொருளாதார நெருக்கடி மாறணும்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க இன்னும் தாறுமாறான வழியில போய்க்கொண்டிருக்காங்களே, அவங்க ரட்சிக்கப்படணும்னு காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாய் உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி காத்திருக்கட்டும். ஆண்டவர் உண்மையிலே ஒரு மறைவாக உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நீங்க மறக்கவே வேண்டாம். கர்த்தர் நிச்சயமா ஏற்ற காலம் வரும்போது சரியான நேரத்திலே சரியானதை உங்களுக்காக செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏராளமான காரியங்களுக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன்.
இந்த காத்திருக்கிற வேளைகளில் உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தங்களுடைய எதிர்காலத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நினைத்தருளுவீராக. தங்களுடைய ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நீ நினைத்தருளுவீராக. ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராக, ஒரு பெரிய பிரேக் த்ரூக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நீ நினைத்தருளுவீராக. சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீக்கிரமாய் ஆண்டவரே ஒரு விடியற் காலத்தை நீர் வைத்திருக்கிறீரே, அதை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாய் உங்களுக்கான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆகவே நீங்க காத்திருப்பதில் சோர்ந்து போகாதிருங்கள், ஜெபத்தை நிறுத்தாதிருங்க, விசுவாசத்தை விடாதுங்க. ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருங்க. கரெக்டான நேரத்துல கரெக்டான காரியங்களை கர்த்தர் செய்வார். காட் bless you.